ஜிகேவிலிருந்து ஒரு பகுதி. இதற்கான வீடியோ அடுத்து வந்துகிட்டே இருக்கு. போட்டியாளர்களே, சற்று சிந்திக்கணும். உங்கள் ஊரில் பொதுவாக நீங்கள் டிகிரி படிச்சிருப்பீங்க. பொதுவாக சொல்லுவாங்க, பாரப்பா படித்து போட்டு சும்மா இருக்கேன். சில பேர் எப்படி சொல்லுவாங்க, படித்து போட்டு ஊதாரித்தனமாக சுற்றுறான், ஒரு பட்டப்பேர் சொல்லுவாங்க. அந்த பேரை மாற்றி நல்ல பேர் எடுக்கணும். பரவாயில்லப்பா, படித்தவே இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டான், அந்த நல்ல பேர் எடுக்கணும். ஒரு பட்டப்பேர் என்பது நல்ல பேர் எடுக்கணும். அதை எடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். அதுக்குத்தான் நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு உதவி செய்ய. எல்லாமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நாங்கள். ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவின் கொம்பு என அழைக்கப்படுவது சோமாலியா. ஆப்பிரிக்காவில் கொம்புகள் உடைய காளைகள் உணவை உண்ண விருப்பமில்லாமல் சோம்பலாக காட்சியளிக்கிறது. சோம்பலாக. சோமாலியா. சிட்டி ஆஃப் சைக்கிள்ஸ். சைக்கிள் நகரம் என்று அழைக்கப்படுவது பெய்ஜிங். சைக்கிளில் உட்கார்ந்து ஓட்டுவதற்கு ஒரு பெஞ்ச் தேவைப்படுகிறது. பெஞ்ச். பெய்ஜிங். 8 கான்டினென்ட். 8வது கண்டம் என அழைக்கப்படுவது மடகாஸ்கர். இவள் 8வது கண்டத்திலிருந்து தப்பித்தோம் என தலையில் கையை வைத்து உட்கார்ந்திருக்கிறாள். காரணம், மடார் என்று 2 கேஸ் நிரம்பிய கார்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்கிறது. மடார் என்று கேஸ் நிரம்பிய கார்கள். மடகாஸ்கர். சிட்டி ஆஃப் ரோசஸ். ரோஜாக்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது சண்டிகர். ஆண்மகனுக்கேற்ற இந்த குதிரையானது தன் காதலியான ரோஜாவை நோக்கி சண்டை குதிரை போல ஓடுகிறது. சண்டி குதிரை. சண்டிகர். கார்டன் ஆஃப் ஈரோப். ஈரோப் தோட்டம் என அழைக்கப்படுவது இத்தாலி. தோட்டத்துக்கு தேவையானது வேலி. இப்பெண்ணின் தாய்மையை காப்பது தாலி. இத்தாலி. சிட்டி ஆஃப் ஸ்மோக். புகை நகரம் என்று அழைக்கப்படுவது ஒசாகா. இந்த நகரம் புகையால் சூழப்பட்டிருக்கிறது. உள்ளே போகாதே, விழுந்து சாகாதே. ஒசாகா.